வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஆரோக்கியத்தை வேண்டுதல். தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒருவர் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினால் அவருக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். பிறகு, யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை புரிவாயாக, என்னை நல்வழியில் செலுத்துவாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்திக்கும்படி இந்த வாக்கியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5228 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை தழுவிய ஒருவருக்கு தொழுகை கடமையானது. அதற்கு பின்பாக மற்ற கடமைப்பாடுகளிலே அவர் நிலை பெறுவதற்கு அவர் நல்வழிப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். எனவே, என்னை நல்வழிப்படுத்துவாயாக என்று கேட்குதல், தனக்கு மன்னிப்பை கேட்குதல், தனக்கு கருணையை வேண்டுதல், அதைவிட மேலாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்திக்க சொன்னதிலே இருந்து உலகத்திலே ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியமாக ஒன்று என்பதை இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வேதமறை குர்ஆனிலே இந்த உலகத்தினுடைய அழகுகளையும், இந்த உலகத்தின் அழகிய வாழ்வாதாரத்தையும், மறு உலகத்தினுடைய அழகிய வாழ்வாதாரத்தையும் கேட்கும்படி வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலேயும் மாலையிலேயும் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனைகளிலே, யா அல்லாஹ், எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தருவாயாக என்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும், அந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கு, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒருவர் சுகக்குறைவோடு வீட்டிலே இருக்கிறார். அவரை நலம் விசாரிக்க சென்றபோது அவர் கோழி குஞ்சை போன்று ஆகிவிட்டார். அந்த அளவிற்கு மெலிந்த உருவமாக அவர் இருக்கிறார். அவரை கண்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை வேண்டி நீங்கள் பிரார்த்தித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அதை உலகிலேயே தண்டித்துவிடு என்று துஆ செய்தேன், என்று பிரார்த்தித்தேன் என்று கூறுகிறார். அவரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், இப்படி துஆ கேட்கலாமா, இப்படி பிரார்த்திக்கலாமா? அவ்வாறு அல்லாஹ் கொடுத்தால் நிச்சயமாக அதை உம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எனவே நீர் ரப்பனா ஆத்தினா, யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நலவைத்தா, மறு உலகத்திலேயும் நலவைத்தா என்றுதானே நீ பிரார்த்தித்திருக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்திய செய்திகளை நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எந்த துஆவை ஓதி வந்தார்கள், எந்த பிரார்த்தனையை கேட்டு வந்தார்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயும் எனக்கு நலவை கொடு, மறு உலகத்திலேயும் எனக்கு நலவை கொடு,
வேதனையிலே இருந்து என்னை பாதுகாத்து விடு என்ற இத்தகைய பிரார்த்தனையைத்தான் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்கின்ற செய்திகளையும் சொல்கிறார்கள். 360 மூட்டுக்களும் சீராக இயங்கிக் கொண்டிருப்பதாக தினமும் நன்றி செலுத்த வேண்டும். அந்த 360 மூட்டுக்களும் சீராக இயங்காவிட்டால் மனிதன் மரக்கட்டை மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். எனவே அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையிலே நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி அதிகாலையில் எழும்போது ஒவ்வொரு மூட்டுக்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக மனிதன் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.